ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ். எல்லோரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னே நம்புகிறேன். ஏன்னா எனர்ஜி ரொம்ப நல்லா இருக்குது, பாசிட்டிவிட்டியாக இருக்குது. அப்படி இப்படின்னு ஏதாவது யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா வேறு ஆப்ஷனே இல்லை. உங்கள் லைஃப் மாறணுன்னா நீங்கள் மாறணும். அந்த கவலைப்படுற விஷயத்துலேருந்து ஷிஃப்ட் ஆகி கொஞ்சம் சந்தோஷமாக மாறணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தை வந்து மனசில் போடுங்க. கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷமாக இருக்கவே லைஃப் அதே மாதிரியே மாறும். இங்கே அதுதாங்க வந்து ஒரு சீக்ரெட்டான ஒரு விஷயம். அதனால் துன்பத்தில் இருக்கேங்க, நான் ரொம்ப கவலையில் இருக்கீங்க அப்படின்னா டக்குன்னு வேறு ஆப்ஷன் இல்லை. வேகமாக அடி உழுவுறதுக்கு முன்னாடி நம்மளை காப்பாற்றிக்கணும். அதனால் பாசிட்டிவிட்டியாக சந்தோஷமாக மாறும்போது நம்ம வாழ்க்கையை வேறு லெவலுக்கு மாறும் அப்படிங்கிற ஒரு உண்மையை வந்து நான் சொல்கிறேன். அதுபடி ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. கடவுள் நமக்கு நல்லதே செய்வாங்க. நமக்கு 1000 பேர் கெட்டது பண்ணியிருக்கலாம், நல்லது பண்ணுற மாதிரி நடித்து ஏமாற்றிருக்கலாம். எதுவாக இருந்தாலுமே கடவுள் பார்த்துக்குவாங்க, அவங்களுக்கு கூலி கொடுப்பாங்க. நம்ம வேலை என்ன அப்படின்னா நம்மளை பார்த்துக்கிட்டு செல்ஃப் கேர் பண்ணிவிட்டு நம்ம விஷயத்தை பார்த்துக்கும் போது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அநீதி நடந்திருந்தாலோ எல்லாத்துக்கும் கடவுள் வந்து தண்டனை வாங்கி கொடுப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது தவறு தப்பு யாராவது இழைச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு கர்மா வந்து ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் கவலைப்பட தேவையே இல்லை. நீங்கள் தான் வந்து அங்கே நின்று அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்ட்டுலாம் நீங்கள் நிற்கவும் வேணாம், கவலைப்படவும் வேணாம். கவலைப்பட்டால் இன்னும் லைஃப் மோசமாகும். அதுதான் இங்கே சீக்ரெட்டான விஷயம். இன்றைக்கி வந்து எந்த கடவுள் வந்து இன்றைக்கி நமக்கு பிளெஸ்ஸிங் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நினச்சேன் இன்றைக்கி முருகன் வருவார்னு, முருகான்னு சொல்லலான்னு பார்த்தேன், முருகனே வந்துட்டார். ஓகே, இன்றைக்கி முருகனோட மெசேஜ். முருகன் யுகம் தானே இதெல்லாம். முருகன் யுகம் தான் வந்து கலியுகத்தை எண் பண்ணி சத்திய உலகம் முருகன் யுகமாக மாற்ற போகிறாரு. முருகன்னு கூப்பிடுங்களேன், அந்த வைபே உங்களை கஷ்டத்துலேருந்து காப்பாற்றும். சிவாப்பா முருகன் ரெண்டுமே ஒன்று தான். சிவாப்பாலேருந்து தான் முருகன் வந்தார். இது என்ன கான்செப்ட் தெரியுமா? சிவாபாக்குலேருந்து நெற்றிக்கண்லேருந்து முருகன் வந்ததா எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளும் கடவுள்கிட்டேருந்து வந்த ஒரு துகள் தான். புரியுதுங்க? நம்ம எல்லாருமே கடவுளோட குழந்தைங்க தான். அதை உணர்த்துற மாதிரி தான் நெற்றிக்கண்லேருந்து அந்த முருகனையே வந்து நமக்காக அனுப்பி வச்சுருக்காங்க. நம்ம கஷ்டப்படக்கூடாது, கஷ்டத்துலேருந்து நம்மளை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக மைண்டு கார்டு முருகனை அனுப்பி இந்த கலியுகம் எல்லாம் சத்திய உலகமாக மாறணும், நிறைய பேர் திருந்தணும், நிறைய பேர் கஷ்டத்துலேருந்து வெளியில் வரணுங்கிறதுக்காக முருகன் வந்திருக்காங்க. இப்போ வந்து நம்ம முருகன் மெசேஜ் வந்து எடுக்க போகிறோம். 1 2 3 3 மெசேஜ் செம்ம பாசிட்டிவ் வைப்போடு இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, டீ லீஃப் கார்ட்ஸில் ரேண்டமாக நம்ம பார்க்க போகிறோம். எடுக்கிறதுலாம் இல்லை, அப்படியே எடுக்க போகிறோம். 1 2 3 4 5 6 டீ லீஃப் கார்ட்ஸ்லேருந்து 6 எடுத்தாச்சு. உங்கள் சோல் வந்து எந்த கதையை பாடிக்கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். என்ன பிரச்சனை ஓடிட்டுருக்கு அப்படின்னா பார்க்குறோம். என்ன பண்ணிகிட்ருக்கு, உங்கள் வாழ்க்கையில் என்ன மெசேஜ் ஓடிட்டுருக்கு அப்படிங்கிறதுக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் என்ன கதை வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம நிறைய விஷயம் பார்க்க போகிறோம். செம்மையாக இருக்குங்க கார்டு. வாவ், சூப்பர். செம்மையாக இருக்குது. எல்லாருமே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா கிஃப்ட்டுன்னு போட போகிறீங்க. ஏன்னா உங்களுக்கு கிஃப்ட்டு கிடைக்க போகுது. இப்போதைக்கு உங்கள் வாழ்க்கையில் வந்து சந்தோஷமே இல்லாமல் ஹாரன் சவுண்ட் வந்துடுச்சு. இப்போதைக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், மூச்சு காற்றை உள்ளே இழுத்துட்டு வெளியில் விட்டுட்டு
மூச்சு காற்றை சீராக்கிக்கோங்க. படபடன்லாம் நீங்கள் வந்து இருக்க வேண்டாம். நார்மலாக, ஏன்னா இங்கே வந்து ஒரு பெரிய லெவல் கிஃப்ட்டு உங்களுக்கு வரப்போகுது. அதனால ஜாலியாக சந்தோஷமான மனநிலையில் இருந்து பாருங்கள். ஏன்னா இது வரைக்கும் உங்கள் லைஃப்பில் வந்து சந்தோஷமே இல்லை. ஒரு பயமான சுச்சுவேஷன், ஒரு பதட்டமான சுச்சுவேஷன், ஏதோ ஒன்று இருக்கா இல்லையா அப்படின்னும் தெரியல. இது வந்து உண்மையா பொய்யா அப்படிங்கிறதும் தெரியல. ஏதோ ஒரு விஷயத்துக்குள்ளே மாட்டியிருக்கீங்க. அவங்க வந்து உங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து வெட்ட வெளிச்சமாக வந்து அவங்களுக்கு தண்டனை கிடைக்கல அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் உங்கள் மனசுக்குள்ளே போட்டு இப்போதைக்கு கவலையில் இருக்கலாம். நம்மளவங்க இப்படி ஏமாற்றிட்டாங்க, விட்டுட்டு போயிட்டாங்க, எனக்கு வர வேண்டிய பணம் வரல, அப்போ நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க, அப்போது என் பர்சன் என்னை விட்டு போயிட்டான், என்ன ஆச்சுன்னே தெரில. மனசில் வந்து ஒரு சந்தோஷமே இல்லாமல் அந்த இலையெல்லாம் உதிர்ந்து போகும் பாருங்கள். இலையில் உதிர்ந்து போய் வெறும் வேறாக இருக்கும் தெரியுங்களா? மரத்தில் வெறும் வந்து பிரான்ச் கிளைகளாக இருக்கும் தெரியுங்களா? அந்த மாதிரி தான் இருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் என்ன ஆகுது அப்படின்னா, எவிடன்ஸ் வந்து கிடைக்கிது. உங்களை வந்து பிரிக்கிற விஷயமா யார் இருக்காங்களோ அவங்க யாருன்னு வெட்ட வெளிச்சமாக வந்து கடவுள் வந்து போட்டு உடச்சிட்றாங்க. நீங்கள் நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனாக இருக்கலாம், அல்லது ஈவில் மேஜிக் பண்ணி வேறு எந்த உறவாக வேணாலும் இருக்கலாம். அந்த மாதிரி உள்ளவங்களாக கூட இருக்கலாம். சில பேர் வந்து உங்கள் பார்ட்னர், சில பார்ட்னர்ஸ் வந்து ஒரு கார்மிக்கான பார்ட்னர்ஸ், அவங்க வந்து பண்ண தப்பு வந்து வெளியில் தெரியாமல் பண்ணியிருக்கலாம். அந்த ஒரு தப்பு பண்ண விஷயம் எல்லாமே வந்து கையும் களவுமாக எவிடன்ஸோடு உங்களுக்கு கிடச்சிருக்கும். உங்களுக்கும் கிடச்சிருக்கும். அப்போது வந்து இது வரைக்கும் வந்து உங்ககிட்ட மறைச்சு அவங்க வந்து ஒரு முகத்திரையை போட்டுட்டு உங்ககிட்ட பழகி இருக்கலாம். அதெல்லாம் வந்து ஒரு காசுக்காக இருக்கலாம், ஒரு ஆசைக்காக, மோகத்துக்காக பழகி ஏமாத்துற ஒரு கேட்டகரியாக கூட இருக்கலாம். டக்குன்னு பழகிட்டு இப்போ வேறு ஒரு லைஃப்குள்ளே போயிருக்கலாம். உங்களுக்கு தெரியாமல் அந்த லைஃப்குள்ளே மூவ் ஆன் ஆகி போயிருக்கலாம். அந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா அவங்க எப்படிப்பட்டவங்க, யார், என்ன, ஏது, எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வந்து நீங்கள் கும்பிட்ற அந்த கடவுள் வந்து உங்களுக்கு காமிச்சு கொடுத்துருப்பாங்க. உங்களால் நம்ப முடியாதான், பட் ஆனால் இதுதான் வந்து நிதர்சனமான உண்மைன்னு வெட்ட வெளிச்சமாக கண்ணு முன்னாடியே அவங்க பண்ணுற தப்பை உங்களுக்கு காமிச்சு கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து இது வரைக்கும் அவங்க நல்லவங்கன்னு வேஷம் போட்டிருக்கலாம், நடிச்சிருக்கலாம், ஏமாற்றிருக்கலாம். பட் ஆனால் வந்து அவங்க செஞ்ச அத்தனை தப்புமே உங்கள் கண்ணு முன்னாடியே ரிவீல் பண்ணிட்டாரு கடவுள். அதனால இப்போ வந்து அவங்களால வந்து வேறு பதில் சொல்ல முடியாது, சாக்கு சொல்ல முடியாது, பொய் சொல்ல முடியாது. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, சூழ்நிலை கைதியாக அப்போ தலையை தொங்க போட்டுட்டு உட்காந்துருக்காங்க உங்களோட பார்ட்னர்ஸ். வேறு வழியே இல்லாமல் நம்ம பண்ண தப்புக்கு நம்ம இந்த இடத்துல மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு மோசமான ஒரு விஷயம். அப்போது வந்து அப்படி தான் இருக்குது. உங்கள் பார்ட்னராக கூட இருக்கலாம், அல்லது வந்து பணம் காசு விஷயத்துக்காக நம்ம வச்சு ஏமாற்றிருக்கலாம். நிறையா வந்து அதை லவ் பண்ணி விட்டுட்டு வேறு ஒரு விஷயத்துக்குள்ளே போன மாதிரியும் சில விஷயங்கள் இருக்குது. அப்போது இதனால் வந்து உடஞ்சி போயிருந்தீங்க. என்னடா நடக்குது நம்ம லைஃப்பில், ஏன் இப்படி பண்ணுறாங்க, ஏன் இப்படி விட்டு போகிறாங்க, உண்மையிலே நம்ம மேலே பாசம் இல்லாமல் ஒரு கோவத்தில் நம்ம போட்டு சண்டையினால் விட்டு பிரிஞ்சிருக்காங்களா அப்படின்னு நினைக்கிறீங்க. இல்லை, அவங்க வேறு ஒன்று முக்கியம்னு நினச்சி சில பேருங்க, அதுக்குன்னு எல்லாத்தையும் எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு பட்டுச்சுன்னா உங்களுக்கான ரீடிங், இல்லைன்னா ஃப்ரீயாக விட்டுருங்க. இது வேறு யாருக்கோ போய் சேர வேண்டிய ஒரு மெசேஜ். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க நிறைய பேர். கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் எந்த எனர்ஜி உங்களுக்கானதுன்னு உங்களுக்கே படும். உங்களுக்கான கரெக்டான தெளிவான ஒரு கைடன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். நான் என்ன விஷயம் சொல்கிறேனோ அதை வந்து நீங்கள் மெசேஜில் கிளைம் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஓகேங்களா? அப்போது அந்த மாதிரி வந்து என்ன நடக்குது, ஏன் நடக்குது, என்ன நான் உண்மையாக நம்புறது உண்மையா அப்படின்னு புரியாத ஒரு புதிராக லைஃப் வந்து உங்களுக்கு போயிட்டுருக்கோம் இல்லையா? இப்போ அதெல்லாம் வந்து இல்லை. ஏன்னா இப்போ வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிச்சு, இதுதான் ஏன் உண்மைன்னு. உண்மையை கடவுள் போட்டு உடைச்சிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பர்சன்ஸும் வந்து கெட்ட பர்சன்ஸும் உங்களுக்கு அடையாளம் தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஒரு நம்பின பர்சன் நோ கான்டாக்டில், லாங் டிஸ்டன்ஸில் இந்த மாதிரி தள்ளி போயிருக்கீங்க அப்படின்னா ஒரு கம்யூனிகேஷன் வந்து கண்டிப்பாக வருது. ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில், ஒரு சின்ன ஒரு வீட்டு பிரச்சனையை சொல்லிட்டு போயிருக்கலாம், ஒரு சின்ன ஒரு கெரியர் எனக்கு நான் இப்போ ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னு அது ஒரு பேச்சில் வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், புரிஞ்சிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் 2 பேரும் பிரிஞ்சிருக்கலாம். இப்போ அவங்கக்கிட்டேருந்து ஒரு கம்யூனிகேஷன் கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் என்ன டைப் பண்ணணும்னா கம்யூனிகேஷன் அப்படிங்கிறதுக்கு வந்து ஷார்ட்டாக ஃபோன் கால்னு போடுங்க. ஓகேவா? இதில் வந்து எனக்கு நிறைய பேரோட எனர்ஜி வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. ஒரு சில பேட் எனர்ஜி இருக்குது. அது நம்பிக்கை துரோகம் பண்ணவங்க, ஏமாத்தினவங்க, அவங்களும் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அந்த எனர்ஜி கார்டு ஃபஸ்ட்டு 2 வந்ததுக்கப்புறம் வந்து பாசிட்டிவான உங்கள் பர்சன், நீங்கள் லவ் பண்ணுற பர்சன், நீங்கள் நம்பிட்டு இருக்க பர்சன், உங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அந்த மாதிரியும் கூட இருக்கலாம். சொல்லும்போது 0909. அதுக்கப்புறம் வந்து எந்த உறவாக வேணாலும் இருக்கலாம். அந்த உறவுக்கிட்டேருந்து இது நாள் வரைக்கும் ஃபோன் காலே வரலைங்க, மாதக்கணக்காச்சு, வருஷக்கணக்காச்சு, ரொம்ப லாங் டிஸ்டன்ஸாக போயிடுச்சுங்க. ஒன்றுமே காரணம் இல்லை. பட் என்னால் மூவ் ஆன் ஆக முடியல. நானும் வந்து நாட்களை கடத்திட்டு இருக்கேன். பட் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக அவங்ககிட்டேருந்து ஒரு கம்யூனிகேஷன் கால் ஒன்று வருது. அப்போ வந்து உங்களை அப்ரோச் பண்ணுறாங்க, உங்களை பற்றி நினைக்கிறாங்க, வாட்ச் பண்ணுறாங்க, நோட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு சீக்ரெட்டான ஏதாவது ஒரு மெசேஜ் பண்ணலாம், அல்லது வந்து எப்படியோ ஏதோ ஒரு
உங்கள கான்டாக்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வந்து நடக்கும் கண்டிப்பாக. அதுக்கு உண்டான பாசிட்டிவ் சைன்ஸ் வந்து இருக்குது. நிறைய பாசிட்டிவ் சைன்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க. 1111 பார்ப்பீங்க. நிறையா வந்து ஒரு 5555 பார்ப்பீங்க. நியூ பிகினிங் நம்பர் பார்ப்பீங்க. அப்போ ரேண்டமாக வந்து உங்களுக்கு வந்து நீ சந்தோஷமாக இரு, உனக்கான விஷயம் உன்னை நெருங்கி வருது. ஏன்னா நம்ம சேரப்பாக இருக்கும்போது தான், நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது தான் நம்ம வந்து கடவுள் கொடுத்த அந்த விஷயத்தை ரிசீவ் பண்ணலாம். நமக்கு தெரியாது நம்ம கிட்டக்க வந்துட்டே இருக்குது அப்படிங்கிறது. அதனால் கடவுள் நிறைய சைன்ஸ் கொடுக்குறாங்க. இது ஸ்பிரிச்சுவல் கான்ட்ராக்ட் தான். சில பேருக்கு வந்து சில பாடங்கள் சொல்லிக் கொடுக்கறதுக்காக ஒரு சில கார்மிக் பார்ட்னர்ஸ் வருவாங்க. மறக்க முடியாத ஒரு லெசனை கற்றுக் கொடுத்துட்டு அவங்க லைஃப்பை விட்டு போவாங்க. அது வந்து ஸ்பிரிச்சுவல் கான்ட்ராக்ட் தான். சில பேர் வந்து உங்களுக்கு வந்து ட்வின் சோலாகவும் சோல்மேட்டாகவும் வருவாங்க. ஸோ அவங்க வந்து என்ன அப்படின்னா உங்களோட அந்த ஒரு சில விஷயங்கள் நமக்கு ஆன்மாவுக்கு தேவையில்லாத விஷயங்கள் இருக்கும். அதெல்லாம் கலைஞ்சிட்டு நம்ம படிக்க வேண்டிய சில விஷயங்களை சொல்லிக் கொடுக்கறதுக்காக வருவாங்க. ஒரு சின்ன கேப்பாக இருந்தால் கூட அது நல்ல ஒரு டீப் ரிலேஷன்ஷிப்பாக போயிருக்கும். அதுக்கப்புறம் அவங்க விட்டு போனதுக்கப்புறம் உங்களால் அந்த அந்த ஒரு ஷார்ட் டைம் அந்த பீரியட் லவ்வை வந்து உங்களால் தாங்கிக்க முடியாது. அந்த பிரிவை வந்து ஏற்றுக்க முடியாது. அப்போ வருங்க உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங். அந்த நேரத்தில் தான் நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்குவீங்க. அப்போ வந்து உண்மையாகவே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் வந்துடும். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அவேக்கனிங் ஆவீங்க. இன்னர் செல்ஃப்குள்ளே வருவீங்க. அப்போது இந்த பர்சனை நீங்கள் எப்படி வந்து மெசேஜ் பண்ணணும், எப்படி வந்து வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஓடி ஓடி போய் துரத்தாமல் மெசேஜ் பண்ணு என்னை பாரு, என்னை விட்டு போகாத, நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, இந்த மாதிரி மெசேஜ்லாம் இல்லாமல் டெலிபத்திக்கலாக வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் கூட பண்ணிகிட்ருக்கலாம். நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க, அதுக்கு உண்டான பாசிட்டிவ் சைன்ஸாக என்ன கிடைக்குதுன்னா உங்களுக்கு கிஃப்ட் கிடைக்குது. கண்டிப்பாக வந்து ஒரு டக்குன்னு ஒரு டேட்டில் வந்து உங்களுக்கு வந்து சர்ப்ரைஸ் கண்டிப்பாக கிடைக்க போகுது. ஏன்னா அவங்களும் வந்து ரெடியாக இருக்காங்க உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்கு. அந்த ஒரு எனர்ஜியும் இங்கே தெரியுது. அதனால் நீங்கள் அதே மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு வந்து வச்சுக்கலாம். அவங்களே கண்டிப்பாக வருவாங்க. அதுக்குன்னு எதிர்பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. இங்கே அதுதான் மேட்ரே. கடவுள் கொடுக்குற ஒரு லெசனே என்ன தெரியுமா? எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப வைக்காதீங்க. உங்கள் வேலையை பாருங்கள். நடக்க வேண்டிய விஷயம் கண்டிப்பாக நடக்கும். நீ பாசிட்டிவிட்டியாக சந்தோஷமாக இருந்தால் நீ ஆசைப்பட்ட விஷயம் சீக்கிரமே நடக்கும். இதுதான் இங்கே ரூல்ஸு. கிஃப்ட்டுன்னு டைப் பண்ணுங்கள். 1111 டைப் பண்ணுங்கள். ஏன்னா சயின்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க. ஃபோன் கால்னு டைப் பண்ணுங்கள். இது எல்லாமே வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கவங்களுக்கு மேட்ச் ஆகும். நிறைய பேருக்கு மேட்ச் ஆகும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எனர்ஜி கார்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் டீ லீஃப் கார்ட்ஸு, முருகன் கார்ட்ஸ் எடுக்கலாம். ஓகேவா? இன்றைக்கி பார்க்க வேண்டியவங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன எனர்ஜி ஹீலிங் போயிட்டுருக்குங்க. தேவைப்படுறவங்க எனர்ஜி ஹீலிங் காலையில் பிரம்ம முகூர்த்த அமிர்த வேலை ஹீலிங் நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களுக்கான பிரச்சனையிலேருந்து, தடைகள்லேருந்து, நெகட்டிவ் வைப்ஸ்லேருந்து நீங்கள் வந்து ப்ரொடெக்ட் பண்ணப்படுவீர்கள். அப்போது நீங்களும் உங்கள் குடும்பமும் அப்படியே ப்ரொடெக்ட் ஆகும். நீங்கள் நினச்ச ஆசைப்படுற விஷயம் கைக்கு வராமல் தள்ளிக்கிட்டே போயிருக்கு. அது மணி விஷயமா இருந்தாலும் சரி, நபராக இருந்தாலும் சரி, கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கும் இருக்கிற அந்த தடைகளை நீக்கிட்டு வந்து கூடிய சீக்கிரத்தில் எல்லா விஷயமும் உங்களுக்கு ஃபேவராக 48 நாளில் நிறைய சேஞ்சஸ் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து ராஜவசிய குங்குமம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து எக்கனாமிக் பேக்லேயும் இருக்குது, பெரிய பேக்லேயும் இருக்குங்க. அப்போ வந்து உங்களுக்கு தேவைப்படுறத நீங்கள் வாங்கிக்கோங்க. இது ஏன்னா நிறைய வந்து பேருக்கு வந்து ஒரு 48 நாளில் நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு, நிறைய அட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இது ரொம்ப வெரி வெரி பவர்ஃபுல். தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. எக்கனாமிக் பேக்கும் இருக்குது, மெகா பேக்கும் இருக்குது. நிறைய பேர் வந்து உங்கள் லைஃப்பில் தலையை உள்ளே விட்றாங்க. அப்படி பண்ணு, இப்படி பண்ணு, இதை செய்யாத, அதை செய்யாத அப்படின்னு. உங்கள் பர்சனை யாரை அப்படின்னா உங்கள் பர்சனை வந்து உங்ககிட்ட சேர விடாமல் நிறைய பேர் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க பேச்செல்லாம் கேட்குற மாதிரியும் கேட்குறாங்க, வேறு வழி இல்லாமல். சில சமயம் வந்து கொஞ்சம் வந்து அலர்ட் ஆகி அதுலேருந்து வெளியிலையும் வராங்க. வெளியில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. முன்ன கேட்டுட்டு இருந்தாங்க, வரிசையாக வருது பாருங்க 7, 8. அப்போது முன்ன கேட்டுட்டு இருந்தாங்க. முன்ன அவங்க என்ன சொல்லுவாங்களோ, ஊர் என்ன சொல்லும், உலகம் என்ன சொல்லும், நான் இப்படிப்பட்ட ஒரு உறவுக்குள்ளே போகலாமா, இது வந்து சமூகத்தால் ஏற்றுக்க முடியலையே இந்த உறவை, இது வந்து எப்படி ஏற்றுக்குவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். ஏன்னா ரிலீஜன் இன்டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஏஜும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போது வந்து எல்லாமே வந்து இங்கே தப்பாக இருக்குது. ஆனால் சமூகத்தால் ஏற்றுக்க முடியாது. பட் முன்னாடி சமூகத்துக்காக பயந்து பண்ணவங்க இப்போ வந்து எந்த பயமும் எனக்கு இல்லை. ஏன்னா எது எப்படி வந்தாலுமே வந்து ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி தான் வந்து இப்போதைக்கு அவர் அடுத்த ஸ்டெப் வந்து உங்கள் பர்சன் வந்து வைக்கணும்னு நினச்சிருக்காங்க. அதனால தான் ஃபோன் கால் உங்களுக்கு வருது. இனிமேல் யார் என்ன சொன்னால் என்ன, என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்துக்கு உங்கள் நபர் வந்து வந்துட்டாங்க. ஸோ வந்து இனிமேல் இந்த மாதிரிலாம் பார்த்துட்ருக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்கலை, விட்டுட்டாங்க. இது பாசிட்டிவ் எனர்ஜி. 3rd டெக்கான் லியோ எனர்ஜி, ஃபயர் எனர்ஜி, 7777 பார்க்குற பர்சனாக இருப்பீங்க, 8888 பார்க்குற பர்சனாக இருப்பீங்க. ஒரு ஸ்பீடு எடுத்து வேகமாக வராங்க அப்படிங்கிறது தான் இதில் கன்ஃபார்மாக தெரியுது.
அப்போ சீக்கிரம் வராங்க. இதுலேயுமே வந்து ஒரு வராங்க அப்படிங்கிறது தான் ஒரு கன்ஃபர்மேஷன் வந்துடுச்சு. அப்போ நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் நீங்கள் பண்ணுறது எல்லாமே வந்து பயங்கர ஷிஃப்ட் சேஞ்ச் நடக்கும். ஒரு டக்குன்னு ஒரு ஒரு ஃபேஸே மாறி உங்களுக்கு நல்ல விஷயம் வந்து உங்களை தேடி வருது. உங்கள் நபர் வராங்க. நீங்கள் வந்து பிஸ்னஸில் ஏதாவது எதிர்பார்த்துருந்தீங்கன்னா அதில் நல்லா சக்ஸஸ் வருது. அப்போ சுயமாக நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. நிறைய விஷயங்கள் யோசித்து இப்போ வந்து தெளிவான ஒரு முடிவு எடுக்கிறதுல வந்துருப்பீங்க. நல்ல விஷயம் வருது உங்களுக்கு. அதுதான் இங்கே வந்து மேஜராக எனக்கு தெரியுது. நடந்து முடிஞ்ச விஷயங்கள் எல்லாமே வந்து இனிமேல் கிடையாது, முடிஞ்சிருச்சு. இனிமேல் நடப்பதெல்லாம் நன்மைக்கே, உங்களோட ஃபேவருக்கு தான் நடக்கிற அத்தனை விஷயமும் நடக்க போகுது பாருங்கள். ஏன்னா சில பேருக்கு சொல்லும்போது 15-15, சில பேருக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் வேகமாக வருது. கடவுள் வாங்கி கொடுக்குறாரு அந்த ஜட்ஜ்மெண்ட்டு. எனக்கு இப்படி ஆயிடுச்சு, எனக்கு இப்படி நம்ப வச்சு விட்டு போயிட்டாங்க, இப்படிலாம் நடக்கும்னு நான் நினைக்கல, அவங்க இப்போ நல்லா தான் இருக்காங்க, நான் தான் இப்போ அழுதுட்டுருக்கேன், என்னால் மூவ் ஆன் ஆக முடியல, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு வாழவே பிடிக்கல, அவங்கள தவிர எனக்கு வேறு சிந்தனை மாற மாட்டேங்குது, எனக்கு வெளியிலையும் சொல்ல முடியல, வாழவும் முடியல, சாப்பிடவும் முடியல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து ஒரு உறவுக்குள்ளே போய் மாட்டியிருக்கீங்க. அந்த உறவு உங்களை விட்டு போனதுக்கப்புறம் இப்போ உங்களால் முடியல, அழுதிங்க. இப்போ அதுக்குண்டான சில விஷயங்களும் வந்து நியாயம் வந்து கிடைக்கிது. ப்ளஸ் வந்து உங்கள் பர்சன் வந்து ஏதாவது அநீதி பண்ணியிருக்காங்க, உங்களை விட்டுட்டு வேற ஒரு ஒன்று முக்கியம்னு போயிருந்தாங்கன்னா அதுக்கும் வந்து ஜஸ்டிஸ் கிடைக்கிது. கடவுள் பயங்கரமாக வச்சு விளாச போகிறாரு. ஏன்னா அது எப்போ விளாசுவார் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த தனிமையாக இருக்கட்டும், இந்த வெறுமையாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே உங்கள் வளர்ச்சி பாதைக்கு, இந்த இருட்டான பாதையை நீங்கள் வந்து ஒளி விளக்கேற்றி உங்கள் லைஃப்பை வந்து நீங்கள் திரும்ப வந்து மலர செய்யணும். அந்த ஒளியினால் மலர செய்யணும். அப்போ தான் வந்து கடவுள் உங்களுக்கான ஜட்ஜ்மெண்ட் நீங்கள் கொடுப்பாங்க. நீ ஒன்றும் செய்யாமல், நீ மாறாமல், நான் வந்து எந்த விஷயமும் வரம்லாம் கொடுக்க மாட்டாங்க. இப்போ நான் கடும் தவம் புரிந்தால் தான் வரம் கொடுப்பாங்க. கடவுள் இறங்கி வந்து நம்ம வரமே பண்ணாமல் சும்மா உட்காந்துட்டே இருப்போம். நமக்கு கேட்குற வரத்தெல்லாம் கடவுள் கொடுத்துட்டு போவார். கடவுளை பார்க்கணும், கடவுளோட அருள் வேணும்னா எவ்வளோ கடுந்தவம் பண்ணியிருக்காங்க நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களாம். நிறைய போராட்டங்கள் வந்து போராடி தான் அவங்க பர்சன் வந்து வராங்க. இப்போது மனதளவில் ஊருக்காக, உலகத்துக்காக, அவரோட ஆசைக்காக கூட சில சமயம் ஃப்யூச்சர் நினச்சி போயிருப்பாங்க. போன இடங்கள்ல நிறையா வந்து வாங்கியிருப்பாங்க, சண்டை சச்சரவு. உங்களை தாண்டி அங்கே போயிருக்காங்க. நிறையா வந்து அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க, இது செட் ஆகாத ஒரு விஷயம். அப்போ தான் ஒவ்வொரு இடத்துலையும் உங்களை வந்து நினச்சி பார்க்குறாங்க, கம்பேர் பண்ணி இவங்க அப்படி கிடையாதே அப்படிங்கிற மாதிரி சந்தித்த நபர்கள் ஒவ்வொருத்தவங்களும் இப்படி இருக்காங்களே அப்படின்னு வெளி உலகத்தை பற்றி முழுசாக அவங்க தெரிஞ்சதுக்கப்புறம் நிறைய போராட்டம் அவங்களுக்குள்ள. அப்போ வந்து உங்களுக்கான நியாயம் வந்து வருது. இனிமேல் நீங்கள் வந்து போராட்டம்லாம் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு நல்ல விஷயம் வருது. இது எல்லாமே உங்கள் பார்ட்னரோட ஒரு மைண்ட் செட்டு தான். அவங்க வந்து ஒரு விஷயம் நம்பி போயிருக்காங்க இல்லையா, ஒரு உண்மைன்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் கோளாறாக இருக்குது. இப்போ வந்து அந்த அந்த கோளாறுலேருந்து எப்படி வெளியில் வர்றது அப்படிங்கிறது தெரியாமல் போராட்டத்துக்குள்ளே இருக்காங்க. இப்போ எப்படி வெளியில் வருதுன்னு தெரியல. இப்படி வந்து மாட்டிக்கிட்டு ஒரு கோமாளி மாதிரி ஆகிட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தான் அங்கே போயிட்டுருக்கு. அப்போ இப்போதைக்கு அவங்க லைஃப்பில் வந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இருக்கான்னா இல்லை. உங்கள் லைஃப்பில் ஏதாவது நல்ல விஷயம் இருக்குன்னா உங்கள் லைஃப்பில் தான் நல்ல விஷயமே இருக்குது. ஏன்னா இங்கே கடவுள் வந்துட்டாங்க 1111. இப்போ அவங்க லைஃப்பில் எல்லா கஷ்டமும் ஒன்றா சேர்ந்துக்குச்சு. எல்லா கஷ்டமும் இப்போ வந்து ஃப்யூச்சரை நினச்சி இப்போ வந்து என்ன பண்ணுறது அப்படிங்கிறது, நீங்கள் ஃப்யூச்சரை நினச்சி போக ஆரம்பிச்சிட்டிங்க. அவங்க ஆனால் ஃப்யூச்சரை நினச்செல்லாம் வந்து அவங்களால போக முடியாது. அவ்வளோ சீக்கிரம் வந்து கர்மா விடாது. அவங்க செஞ்ச தப்புக்கு, உங்களை அழுக வச்சதுக்கு எல்லாத்துக்கும் கடவுள் நிற்க வச்சு கேள்வி கேட்பார். இப்போ வந்து ஒரு மாய வலைக்குள்ளே போய் மாட்டி அங்கேருந்து தப்பிச்சு வெளியில் அடி வாங்கி வாங்கி வெளியில் வந்தே ஆகணும். வேறு ஆப்ஷனே இல்லை. ஏன்னா அந்த வலைக்குள்ளே போய் மாட்டினதுக்கப்புறம் தான் அது மாயை, அது நமக்கு செட் ஆகாத ஒரு விஷயம், உண்மை இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால வேகமாக அவங்கள விரட்டிட்டு வராங்க. இப்போ தப்புன்னு தெரிஞ்சு போச்சு. தப்பை உணர்ந்ததுக்கப்புறம் அவன் என்ன பண்ணணும், அடுத்த ஆப்ஷன் இவங்க தான்ப்பா நமக்கு சரண்டர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தேடி வேகமாக ஓடிடுறாங்க. ஓகேங்களா? அப்போ வந்து நல்ல விஷயம் வந்து கண்டிப்பாக வந்து வருது, உங்களை நோக்கி வருது. ஒரு நியாயம் உங்களை நோக்கி வருது. வேகமாக வராங்க அவங்க. இப்போ வந்து செயல்முறைப்படுத்துகிறாங்க. முன்னெல்லாம் வந்து நீங்கள் எதாவது கேட்பீங்க, எனக்கு எதாவது பதில் சொல்லு, வழியை சொல்லுன்னு எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இப்போ வந்து வேகமாக வராங்க, உங்களுக்கான ஆன்சர் கொடுக்கறதுக்கு வராங்க. நிறைய ஃபாஸ்ட்டாக திங்க் பண்ணுறாங்க, அதையும் வந்து செய்யவும் செய்கிறாங்க. அப்போது கண்டிப்பாக சீக்கிரம் வராங்க. போராட்டத்துக்கு இடையில வராங்க. முன்ன வந்து நீங்கள் மட்டும்தான் அன்பு கொடுத்துட்டே இருந்தீங்க. அவங்க வேறு ஒரு விஷயத்துக்கு அன்பு கொடுத்துட்டு இருந்தாங்க. வேறு ஒரு நபருக்காக இருக்கலாம், கெரியருக்காக இருக்கலாம், அம்மாவுக்காக இருக்கலாம், அப்பாவுக்காக இருக்கலாம், அக்காவுக்காக இருக்கலாம், தங்கைக்காக இருக்கலாம், ஃபேமிலி யாருக்காவது இருக்கலாம். உங்களை தவிர நீங்கள் அன்புக்காக கொடுத்துவிட்டு உட்காந்து பிச்சை கேட்குற மாதிரி நீங்கள் கேட்டே இருந்தீங்க. என்கிட்ட பேசி எனக்கு டைம் கொடுன்னு. அங்கே அதெல்லாம் மூவ் ஆன் பண்ணி போயிட்டாங்க. இப்போ அதுக்கெல்லாம் வந்து முருகன் வச்சு செஞ்சு இப்போ வந்து
நிறைய நியாயம் வந்து உங்களுக்கு பக்கம் ஃபேவராக வருது. முருகன் கிட்ட நிறைய பேர் சரண்டர் ஆயிருக்கீங்க, சிவாப்பா கிட்ட சரண்டர் ஆயிருக்கீங்க. ஒட்டுமொத்த அன்பையும் உங்களுக்கு கடவுள் அள்ளி அள்ளி போதும் போதுங்கிற அளவுக்கு உங்களுக்கு தெளித்து ஒரு பாதுகாப்பான ஒரு விஷயம் கொடுத்து உங்களுக்கான ஜட்ஜ்மெண்ட் வாங்கி கொடுக்குறாங்க. அதனால தான் நிறைய பேர் உங்களை வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பிரிஞ்சு போனவங்களும் வேகமாக யாரோ அடித்து கிடிச்சு திரும்ப வந்து டக்குன்னு ஒரு ஞானம் கிடைச்ச மாதிரி வந்தும் உங்ககிட்ட வந்து சேர்றாங்க. அப்போ ரொம்ப நல்லாயிருக்கு. அப்போது வந்து இப்போ உங்கள் பர்சனோட எனர்ஜி என்ன அப்படின்னா, நம்பி போன விஷயத்த விட்டுட்டு வெளியில் அந்த பக்கம் மூவ் ஆன் பண்ணி போகிறத விட வேறு ஆப்ஷன் இல்லை. கடவுள் நம்மக்கிட்ட இருக்காங்க, அதுதான் இங்கே பெஸ்ட்டு. என்ன ஒரு திங்குன்னா கடவுளோட அன்பு இருக்குது. 1111 கண்டிப்பாக டைப் பண்ணுங்க. தனிமையாக உணர வேண்டாம், முருகப்பெருமான் உங்கள் முன் அமர்ந்து தாமரை கண்களால் அன்புடன் பார்க்கிறார். நிறைய பேர் நடந்த விஷயம் குறித்து நான் தனியாக இருக்கேன், எனக்கு யாருமே இல்லை, நான் வந்து என்னோடய கஷ்டத்தை சொல்கிறதுக்கு ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்களும் வந்து ஏமாற்றிட்டு போயிட்டாங்க, இப்படி விட்டு போயிடுவாங்க நான் நினைக்கல, இப்போ நான் தனியாக நிற்கிறேன்னு அழுதுட்டு நிற்கிறீங்கல்ல, தனிமையிலலாம் நீங்கள் உணர வேணாம், நான் முன்னாடி தான் நிற்கிறேன், முன்னாடி தான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு உங்கள் கண்களை அப்படியே பார்க்குறாங்க. நான் இருக்கேன் அவனுக்கு, நீ ஏன் அழுகுற? சிக்கல்கள் தீர்க்கும் முருகன் மந்திரம். ஓம் சௌம் சரணபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் சௌம் சரணபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. இந்த மந்திரம் எதில் இருக்குது அப்படின்னா, கந்தகுரு கவசத்தில் வந்து ஒரு இது மந்திரம்னே தெரியாதுங்க, அந்த பாட்டு வரிகளோடு அப்படியே விட்டுருப்பாங்க. இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு முருகனோட மூல மந்திரம். இதை நீங்கள் நான் அடிக்கடி இதை தான் சொல்லிகிட்டே இருப்பேன். சொல்லிட்டு வர உங்கள் லைஃப் வேறு லெவல் மாறும். ஓகேவா? முருகப்பெருமானின் திருநாமங்களை உச்சரித்து கொண்டே இருங்கள். முருகப்பெருமானோட திருநாமங்களை உச்சரித்துட்டே வாங்க. இல்லைன்னா வேலும் மயிலும் துணை போடுங்க, முருகான்னு கூப்பிடுங்க, ஓடோடி ஓடியாருவார் முருகன். அது அப்படியே குட்டி குழந்தை. நீங்கள் அழகாக வருவார். நீங்கள் கூப்பிட்ட அடுத்த செகண்டு என்ன அப்படின்னு கேட்டு ஓடியாருவார். சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி 21 சொல்லும்போது வேலும் மயிலும் துணை கண்டிப்பாக வந்து நீங்கள் டைப் பண்ணியே ஆகணும். எனக்கு இந்த ரீடிங் வந்து டக்குன்னு எண்டான மாதிரி இருந்தாலும் கூட ஒரு டீட்டெயில்டான ஒரு மெசேஜ் வந்து கிடச்சது தான் எனக்கு ஃபீலிங். ஸோ வந்து எப்பயும் நல்லதே நினைங்க, வாழ்க்கையை வாழ்வதற்கே. எதையும் வந்து நினச்சிக்கிட்டு கவலைப்பட்டுட்டு லைஃப்பை வந்து கெடுத்துட்டு நிற்காதீங்க. வாழ்க்கை வாழ்வதற்காக ஒரு முறை கொடுக்கப்பட்ட இந்த வாய்ப்பு திரும்ப திரும்ப அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருக்கா என்னாங்கிறது வந்து தெரியாது. சொல்லியிருக்காங்க இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த ஜென்மத்திலையும் இந்த மனித பிறவி இருக்கா அதுவும் நமக்கு தெரியாது. அப்போது வாழ்கிற நாள்லேயே நமக்காக வாழ பழகுங்க. மற்றவங்களுக்காக வாழ்ந்து மற்றவங்க இருந்தால் தான் வாழ்வேன், மற்றவங்க இருந்தால் தான் சந்தோஷம்னு அந்த மாதிரி வச்சிங்கன்னா லைஃப் லாங் வந்து அவங்க வருவாங்க, விட்டுட்டு ஓடுவாங்க. உங்கள் வாழ்க்கையை வாழாமலே இந்த ஜென்மத்தில் வீண் பண்ணிட்டு போயிடுவோம். அப்புறம் வந்து கடவுள் திரும்ப இந்த வாய்ப்பு நமக்கு இதே மனித பிறவி கிடைக்குமா என்னன்னா தெரியாது. ஓகேங்களா? அதனால் கிடைச்ச வாய்ப்பை நழுவ விடாமல் நீங்கள் யாருங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையெல்லாம் கஷ்டப்படுறதுக்காக கடவுள் வந்து இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்கல. இதே வந்து நம்ம எவ்வளோ ஜாலியாக சந்தோஷமாக விளையாடலாம் அப்படிங்கிறது உணர்றதுக்காக தான் நிறைய ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங். நீங்கள் கஷ்டத்தில் வந்து நிற்கிறீங்க. அதனால் எப்பயும் நல்லதே நினைங்க. வாழ்க்கையை வாழ்வதற்கே நீங்களும் வாழணும், நம்மளும் வாழணும், மற்றவங்களையும் வாழ வைக்கணும். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.